ஹலோ எவ்ரிவன், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பைத்தான் ஆர்குமெண்ட்ஸ். பைத்தான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுவோம். எங்கே பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுவோம். எப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்போல்லாமே நம்ம அந்த வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ நம்ம ஆர்குமெண்ட்ஸில் நம்ம ரெண்டு விஷயம் கற்றுக்க போகிறோம். ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னது, பெராமீட்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லி கற்றுக்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் கொடுத்து சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அது டிஇஎஃப் டெஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் நேம் நெட்டில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். கீவேர்டு. கிரேட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம். அந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்குல்ல, பேரந்திஸில் கொடுத்துருக்குல்ல, அதுக்குள்ளே கொடுத்துருக்கிறது பேர் வேல்யூ பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. சரியா? பிரிண்ட்டில் நான் நேம் நான் கெட் பண்ணிக்கிறேன். அண்ட் கிரேட்டில் ஹரின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஹரிங்கிற நேம் இருக்குல்ல, இந்த ஹரிங்கிற நேம் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்குமெண்ட்ஸ். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேர்ட் லைனில் பார்த்தீங்கன்னா கிரேட்டில் ஹரிங்கிறத பாஸ் பண்ணியிருக்கேன். அப்போது கிரேட்டுங்கிற ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் போய் தேடும், கிரேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஃபோர்ஸ்ட் லைனில் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்எம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் ஃபுல்லாக கம்பல்சரி நம்ம பாஸ் பண்ணணும். சரி? அப்போ மட்டும் தான் உள்ளார போய் கெட் பண்ணிட்டு வரோம். இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வரேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிரேட்டுங்கிறது பார்த்திங்கன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து சேலம் வந்துட்டேன். சேலத்துலேருந்து எங்கே போகிறேன் அப்படிங்கிறத பஸ்ஸில் போகிறேன்னா காரில் போகிறேன்னு சொல்கிறது தான் இந்த என்எம்மோட வேல்யூ. ஓகேவா? அதாவது பேராமீட்டர்ஸோட வேல்யூ. பேராமீட்டர்ஸ் நம்மளுக்கு நார்மலாக தெரியும். ஸோ நம்ம எவ்வளோ லென்த்தில் எங்கே போகிறோம் எவ்வளோ போகிறோம் அது சொல்கிறது தான் அந்த ஷார்ட்டாக சொல்கிறது தான் என்எம்மோட வேல்யூ. ஓகேவா? ரைட் சைடு சின்டெக்ஸ் கொடுத்துருக்கேன். சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். டெஃப்ங்கிற டெஃபினேஷன் நேமு, ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கணும், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும், ஃபங்க்ஷனுக்குள்ளே பாடி இருக்கணும், ரிட்டர்ன் வேல்யூ கம்பல்சரி கொடுக்கணும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஈவன் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் அண்ட் கட்டாக தெரியும். ஸோ டிவிஷன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுக்கு கோஷன் தரும், அதாவது கோஷன் ஆன்சரை கிடைக்கும். மாடல் டிவிஷன் ரிமைண்டர் தரும். ஓகே, தமிழ் சொல்லணும் அப்படின்னா ஈவு மீதி. ஓகேவா? இது நம்மளுக்கு ஆன்சர் தரும். டிவிஷன் அப்படின்னா ஈவு, மாடுலேஷன்னா மீதி தரும். ஓகேவா? ஸோ ஆட் நம்மளுக்கு ஈவன் நம்மளுக்கு தெரியும். ஆட்னா 1 3 5 7, ஈவனா 2 4 6. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸோ நம்ம மாடுலேஷன் பண்ணுறப்ப ரிமைண்டர் ஆன்சரை தரும். அந்த ஆன்சரை நம்ம உள்ளே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னா செக் நம் அப்படிங்கிற செக் அண்டர்ஸ்கோர் நம்பர் இருக்குல்ல. ஓகேவா? இது ஃபங்க்ஷன் நேம். நம்பர் பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் நேம். ஓகேவா? அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இஃப் நம் மாடுலேஷன் 2 = 0, அதாவது டபுள் ஈக்குவல் வேல்யூ என்ன தெரியுமா, லெஃப்ட் அண்ட் ரைட் வேல்யூஸை போத் செக் பண்ணும். கண்டிஷன்ஸ் டபுள் ஈக்குவல்ட்டுக்கு தான் செக் பண்ணும். ஓகேவா? ஆர் எல்ஸ் லெஸ் தான் ஈக்குவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னா கண்டிஷன் லெஸ் தானே இருக்கணும், ஆர் ஈக்குவல் இருக்கணும், ஏதோ ஒன்று நடக்கணும். சரியா? எது ரெண்டு நடந்தாலும் சரி, ஒன்று நடந்தாலும் சரி, இந்த ஃபங்க்ஷன் இஃப் ஒர்க் ஆகும். சப்போஸ் இப்போ இஃப் ரன் ஆகலை அப்படின்னா எல்ஸ் ரன் ஆகும். இந்த எக்ஸாம்பிள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஜூஷன் நீங்கள் நம்ம மொபைலில் ரன் பண்ணுற மாதிரி இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நோட்டில் ரன் பண்ணி பார்த்து நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சிஸ்டமாக மொபைல் ரன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செக் நம்பரில் நான் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த 10 7 இல்லாத ஆட் ஆர் ஈவன் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த சின்டெக்ஸ் பாருங்கள். ஆர்குமெண்ட்ஸ் கம்பல்சரி பாஸ் பண்ணி ரிட்டர்ன் வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் அந்த ரிட்டர்ன் வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ மேலே போய்ட்டு இந்த ஆர்குமெண்ட்ஸில் எனக்கு பாஸ் ஆகி அந்த ஆர்குமெண்ட்ஸ் உள்ளார போய்ட்டு எனக்கு எடுத்துகிட்டு தரும். சரியா? ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஆர்டர் ஈவன் யூஸிங் இன்புட் ஃபங்க்ஷன் வச்சு எடுத்திருக்கேன். அதே எக்ஸாம்பிள் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த லாஸ்ட் லைன் இருக்குல்ல, இந்த n = int இன்புட் இருக்குல்ல, இங்கே என்ன பண்ணியிருக்கேன், என்னோட நம்பர்ஸ் ரேண்டமாக கொடுப்பேன். இங்கே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்பர் பை டிஃபால்ட்டாக 10 7 செட் பண்ணிட்டு ஈவன் ஆர்டர் செக் பண்ணி அவுட்புட் ஈவன் ஆர்டர்னு சொல்லி வந்துடும். லாஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் ரேண்டமாக நம்பர் கொடுக்குறேன், அது ஈவனாக ஆடா அப்படிங்கிறது செக் பண்ணி சொல்கிறோட வேலை தான் அது. சரியா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கம்பல்சரி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.